என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. முதலமைச்சர் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வெளிநாடு வாழ் மக்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு கலந்து கொண்டு சிறப்புரை. முதலமைச்சரையே தோற்கடித்த முகம் எங்கள் தளபதி விஜய் முகம் என பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாரிபுத்தூர் பகுதியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு, நிச்சயமே ஜமீன் நண்டாத்தூர் தலைவர் பூபாலன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வெளிநாடு வாழ் மக்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் அவர் பேசியது, எங்களை பார்த்து மக்கள் வாக்கு செலுத்தவில்லை, எங்கள் தளபதி முகத்தை பார்த்து வாக்கு செலுத்தினர். இங்கு முதலமைச்சரை தோற்கடித்தது எங்கள் தளபதி முகம். ஒவ்வொரு கிராமத்திலும் தளபதியின் சிங்க பெண்கள் கூட்டம் உள்ளது. இது மக்களுக்கான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி என பேசினார். இந்நிகழ்ச்சியில் பேச்சாளர் லயோலமணி, மாவட்ட தலைவர் MS பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்துட்டு நீங்க என்ன விரும்புறீங்களோ, நீங்க என்ன ஆட்சி நடக்க நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா எங்க தலைவர் மக்களுக்கான தலைவர், இளைஞர்களுக்கான தலைவர், பெண்களுக்கான தலைவர், பெண் குழந்தைகளுக்கான தலைவர். முழுக்க முழுக்க இது மக்கள் ஆட்சி தான், மன்னர் ஆட்சி இல்ல. ஓட்டு போட்ட மக்கள் நீங்க தான் மன்னர்கள், நாங்க மன்னர்கள் இல்ல. உங்களுடைய சேவைகள் தான் நாங்க. ஏன்னா எங்க தலைவர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிமுகம் பண்ற விழால ஒவ்வொரு வேட்பாளர் கிட்டையும் சொன்ன விஷயம், நீங்க அதாவது எம்எல்ஏனா பெரிய கிரீட வச்சிருக்க பெரிய ராஜாக்கள் கிடையாது, மக்களுடைய சேவகர்கள் தான் இந்த எம்எல்ஏக்கள் என்பதை நீங்க மனசுல வச்சுங்க. நீங்க ஜெயிச்ச பிறகு நீங்க நான் ஜெயிக்கல, அக்கா சொன்னாங்க 234 தொகுதியிலேயே தலைவர் தான் முகம். எங்களுக்கு யாரும் ஓட்டு போடல. நான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளியுடைய பையன் தான். எனக்கு பெரிய பங்களாலாம் கிடையாது. சாதாரண ஓட்டு வீட்டில் தான் இன்னைக்கு இருக்கேன். என்னுடைய குடும்பம் அதுவும் அரசு கொடுத்த 2% பட்டால தான் நான் இருக்கேன், இலவச பட்டால. அப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து சேர்ந்த என்ன தென்னரசு என்ன ஒரு உயரத்தை பார்க்கல, நிறத்தை பார்க்கல, பணம் இருக்கான்னு பார்க்கல. 25-30 வருஷமா டவுசர் போட்ட காலத்துல எனக்காக போஸ்ட் கட்டினான், பேனர் கட்டினான், நலத்திட்டம் பண்ணான். இப்படி பல்வேறு மக்களுடைய சேவையை நாங்கள் மக்களுக்கு என்ன தேவை தேடி தேடி அவங்களுக்கு சேவை செஞ்ச ஒரு நிர்வாகிகளை தான் தலைவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அமர வச்சிருக்காரு. எளிய மக்களை தான் இன்னைக்கு எளிய மக்களுக்கான ஆட்சி என்பதை உறுதி செஞ்சிருக்காரு. ஏன்னா என்னை நிறைய பேர் கேட்டாங்க, எப்பா நீ என்னப்பா ஸ்ரீபெரும்புத்தூர்ல செல்வ பெருந்தகையே தோக்கச்சிப்பா. ஏங்க செல்வ பெருந்தகை இல்லைங்க, முதலமைச்சரே தோக்கச்சு எங்க தலைவர் தான். என்னுடைய முகத்துக்காக யாரும் ஓட்டு போடல, எங்க தலைவருடைய முகம் தான் எங்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் விரும்பும் முதலமைச்சர் சொல்லி நாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம். மக்களே இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டாங்க எங்க தலைவரை. அப்படி மக்களுக்காக, மக்களுடைய நல்ல நன்மைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த 2026ல. அக்கா சொன்னாங்க, எந்த ஊர்லயே ஒரு ஊர்ல நீங்க வந்தா நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன்னு. அங்க எங்க அக்கா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அக்கா ஒண்ணு புரிஞ்சுங்க, அத்தனை கிராமத்துலயா தளபதியுடைய சிங்க பெண்கள் இருக்காங்க, தளபதி நேசிக்கிற சிறுத்தைங்க சிங்கம் இருக்கு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க தளபதி நம்பி வந்தவரை இது வரைக்கும் யாரும் கெட்டு போனதா வரலாறு இல்லை. அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்லை. எங்க தலைவர் அன்னைக்கு சொன்னதான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். சத்தியமா மக்கள் பணத்துல ஒரு பைசா தொட மாட்டான் விஜயனாரு. அது போலதான் நாங்களும் சொல்றோம். நான் மட்டும் இல்லைங்க, எங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இருக்கிற அத்தனை அமைச்சர் பெருமக்களும், மாண்புமிகு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு பைசா தொட மாட்டோம். எங்களுக்கு அது தேவையில்லை, அவசியமே இல்லை. எங்களுக்கு சொத்து சேர்க்கணும் ஆசை இல்லை. எங்களுடைய சொத்து இருக்காரு பாரு, எங்க தலைவர் தாங்க எங்க சொத்து. அதை தாண்டி எங்களுக்கு சொத்தெல்லாம் பெரிய இது இல்லை. அதுதான் எங்களுடைய தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவோம். தலைவர் மக்களுக்கான ஆட்சி கொடுக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இது மக்கள் கொடுத்த ஆட்சி, மக்களுக்காக மட்டும்தான் அந்த ஆட்சி இருக்கும். தலைவர் இளைஞர் நலன், பெண்கள் பாதுகாப்பு, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தான் இப்போ கவனமாக இருக்காரு. மற்றபடி 1000 விமர்சனம் இருக்கலாம், தலைவர் நினைக்கிறது மக்கள் தான். ஏன்னா முதலமைச்சரை தலைவர் பொறுப்பு சொல்லும். அவர் மக்கள்கிட்டே அவகாசம் கேட்டாரு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் அறிவிச்ச அத்தனை திட்டங்களையும் நான் செயல்படுத்துவேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் அவகாசம் உங்ககிட்ட நான் மண்டிட்டு கேட்கறேன்னு சொல்றாரு. எந்த முதலமைச்சர் சொல்லுவான் நாடு எப்பேற்பட்ட கடத்த போனா அவனுக்கு என்ன நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு போகணும். ஆனா
எல்லா நல்ல திட்டத்திலேயே கொள்ளாட்சி வச்சுக்கிறான் கோடி கோடியா. அப்படிலாம் நம்ம தலைவர் இல்லைங்க. ஏன்னா தலைவருக்கு பணம் முக்கியம்னா இன்னும் 20 வருஷம் பணம் வச்சிருப்பாரு. ஒரு படம் நடிச்சா 200 250 கோடி, ஆண்டுக்கு 2 படம் நடிச்சாருன்னா 500 கோடி சம்பாதிச்சு ஜம்முன்னு வாங்கி வாங்கிட்டு போகலாம். அவருக்கு பணம் முக்கியம் இல்லை, புகழ் முக்கியம் இல்லை. புகழ் வேணுமா? அவருக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அவர் படம் நடிச்சு வெளியிட்டாருன்னா உலகம் ஃபுல்லாக ஒரு படத்தை கொண்டாடுறதுக்கு காத்துன்னு இருக்காங்க மக்கள். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய உச்சத்தையும் ஊதியத்தை வருமானத்தை தூக்கி போட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. மக்கள் அவரை நம்பியிருக்காங்க. மக்கள் அவர் மேல வச்ச நம்பிக்கையை அவரும் வீணடிக்க மாட்டார். நாங்களும் அதுக்கு துணையா இருக்கோம், கண்டிப்பா துணையா இருப்பாங்க. கண்டிப்பா அவருக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இருக்க மாட்டோம். மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மக்களுக்கு சேவை செய்வது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலையாய கொள்கை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய்.